அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களே, இமாம் அபு தாவூத் ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி. ஷேக் அல்பானி போன்ற ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இதை ஆதாரபூர்வமானது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தடவை ஜிஹாதுக்கு போகும்போது அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. கனிமாவில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை. இப்போவே இந்த காலத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம கிராம பகுதியில் இப்போ போய் பார்த்தோன்னு சொன்னாக்கா கரடுமுரடான ரோடுகள் இருக்குது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, மலைப்பகுதி காடு பகுதியாக இருந்திருக்கும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு சில சஹாபாக்கள் அந்த ரோட்லேயே படுத்திருக்கிறாங்க. இந்த தகவல் யாருக்கு தெரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. யார் சொல்லலாம், ஒரு சில சஹாபாக்கள் ரோட்டில் படுத்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, போய் சொல்லிடுங்க, உங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மையே கிடையாது. ஏன்? அவங்க பொதுமக்கள் நடக்கக்கூடிய பாதையில் மக்களுக்கு இடையூறாக படுத்துட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்ககிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்றாங்க. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உயிரையே கொடுக்கறதுக்காக வேண்டி ஜிஹாதுக்காக போனவங்க, அதுவும் கரடுமுரடான பாதை, மலைப்பகுதி, அந்த பகுதியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திற்காக படுத்தாங்க. ஆனால் பொதுமக்கள் நடந்து போகக்கூடிய பகுதி, பாதை. எனவே அங்கே நீங்கள் மக்களுக்கு இடையூறு தரக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கி நாம் தொழுறன்ற பேரில் ஜும்மா தொழுகையில், பெருநா தொழுகையில், மற்ற ஐவேளை தொழுகையில் மாற்று மத சகோதரர்கள், அதே போல் நம்ம சகோதரர்கள் அந்த சந்தை கடந்து போகிறவங்களுக்கு, அந்த தெருவு கடந்து போகிறவங்களுக்கு, அந்த ரோடை கடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ இடையூறு தரக்கூடிய விதத்தில் வாகனங்களை விட்டுடுறோம். எனவே நமக்கு நம்முடைய தொழுகையில் நன்மை கிடைக்குமா? ஜிஹாதிலே நன்மை இல்லைன்றாங்களே, தொழுகையில் நன்மை இருக்குமா? அடுத்தவங்களுடைய வழியையே கெடுக்கக்கூடாது. அப்போது வாழ்க்கையை கெடுத்தா என்ன ஆகும்? வழியையும் ஒரு இஸ்லாமியன் கெடுக்கக்கூடாது, இடையூறாக இருக்க மாட்டான். யார் ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க மாட்டான்? தடுக்காக அதை கெடுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகின்றது. எனவே இந்த நபிமொழிப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.